2019 மக்களவையை விட 2024 மக்களவையில் காங்கிரஸ் கட்சி வலுவான நிலையில் இருக்கிறது. ஒப்புக்கொள்கிறீர்களா? அவங்கள்ட்ட வந்து குறிப்பிட்ட அளவு எம்எல்ஏ இருக்காங்க, எம்பியும் 10 பேர் இருக்காங்க. எம்பி இருக்காங்க. நான் சொல்றது இதை மட்டும் சொல்ல, நான் ஆல் இந்தியா லெவலில் சொல்றேன். காங்கிரஸோட ஸ்ட்ரென்த்தை சொல்றேன். கிட்டத்தட்ட 100 தொட்டுட்டாங்க. 100 தொட்டு ஐ திங்க் 99 ஆர் சம்திங். இல்ல 99 ஒரு சுழற்சியை வந்து காங்கிரஸ்ல 100 தொட்டுட்டாங்க. 40 எங்க இருக்கு, 100 எங்க இருக்கு? இன்னைக்கு ஒரு வலுவா இருக்காங்க. அநேகமாக ஒரு பாசிட்டிவான ரியாக்ஷன் மகாராஷ்டிராலேருந்து வந்துட்டு இருக்கு. 26 தேர்தலை சந்திக்கும் போது மகாராஷ்டிராவின் தேர்தல் முடிந்திருக்கும். ஜார்க்கண்ட் இப்போ சேர்த்து முடிஞ்சிடும். இன்னும் ஒரு 1 அல்லது 2 மாநில தேர்தல்கள் வர இருக்கின்றன. சரிங்களா? அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் இஸ் இன் அ பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த். காங்கிரஸ் அதே 21 சீட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதே 21 ஒத்துக்குவாங்களா? 63 சீட்டில் போட்டியிட்ட கட்சி அது ஞாபகம் இருக்கிறதா? அவங்க ஒத்துக்குவாங்களா? இன்னொன்று, அவங்களுக்கும் திமுக இருக்கக்கூடிய இந்த வல்னரபிலிட்டிஸ் தெரியும் இல்லை, அவங்க ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க.